Hello all. This year that is 2026 board exam எழுத போற 10th and 12th students கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஆன்சர் புக்லெட்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் இருக்கு. அது டெஃபினட்டா நம்ம தெரிஞ்சுட்டு தான் எக்ஸாம் போகணும். கைட்லைன்ஸோட கான்டென்ட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 4.3 பேஜ் நம்பர் 40ல உள்ள கைட்லைன்ஸ் தான் இப்ப படிக்க போறேன். ஆன்சர் புக்லெட்ல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் கியூஆர் கோட். நீங்க எழுத போற பேப்பர்ல ஒரு கியூஆர் கோட் இருக்கும். அதை நீங்க ஸ்கிராச் பண்ணிடக்கூடாது, அந்த இடத்த ஃபோல்டு பண்ணிடக்கூடாது, பென் வச்சு எதுவும் கிரிக்கிறாதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கியூஆர் கோடை வச்சு தான் 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டமோட கியூஆர் ஸ்கேனர் கண்டிப்பா ஒர்க் ஆகும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அடிஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ரைட் கொஸ்டின் நம்பர் ஒன்லி இன் தி மார்ஜின்ஸ் ஆஃப் ஆன்சர் புக் அண்ட் நாட் ரைட் ஆர் மார்க் எனிதிங் ஆன் கொஸ்டின் பேப்பர் ப்ரொவைடர். அவங்க கொஸ்டின் மார்க்கை ஒரு பேஜ்லயும் இந்த இடத்துல தான் எழுதணும்னு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா மார்ஜின்ல மட்டும்தான் நீங்க அதை போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்கமிங் பாயிண்ட்ல அந்த கொஸ்டின் பேப்பர் தட் இஸ் கொஸ்டின் நம்பர் போடுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களாம். அதுல மட்டும்தான் போடணுமா, வேற எங்கேயும் போடக்கூடாதான். கொஸ்டின் பேப்பர்ல எதையும் மார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், அடிஷன் டு ரைட் அண்ட் ரெக்கார்ட் ஆன்சர் புக் நம்பர். உங்களுக்கு ஆன்சர் ஷீட் கொடுக்கும்போது உங்களோட ஆன்சர் புக் நம்பர் ஒன்று இருக்கும். அதை கண்டிப்பா இன்விஜிலேஷன் வரவங்க அந்த நம்பரை கரெக்டா சொல்லுவாங்க. அதை நீங்க பெர்ஃபெக்டா ஒரு இடத்துல எழுதணும். உங்களுக்கோட புக்லெட்டுக்குன்னு தனியா ஒரு நம்பர் இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட், ஆன் ஆல் பேஜஸ் ஸ்பேஸ் ஃபார் ரைட்டிங் கொஸ்டின் பேப்பர் நம்பர் ஹாஸ் பீன் மென்ஷன். செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க, மார்ஜின்ல மட்டும்தான் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபோர்த் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கொஸ்டின் நம்பர் எழுதுறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குமா எல்லா பேஜ்லயும், அந்த ஸ்பேஸ்ல தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாங்க. கொஸ்டின் நம்பர் அந்த இடத்துல போடலன்னா உங்களோட பேப்பர் அந்த கொஸ்டின் இன்வாலிட், திருத்த மாட்டாங்க, அது வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், பிராக்டிகல் எக்ஸாம். அதை பத்தி நம்ம ஒரி பண்ண வேணாம், ஏன்னா அது முடிஞ்சிருச்சு. சிக்ஸ்த் பாயிண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இத்தனை வருஷமா போர்டு எக்ஸாம்ல அந்த பேப்பர்ல பசங்க அவங்களா ஒரு மார்ஜின் எடுத்துக்கிட்டு அதுல ரஃப் ஒர்க் எழுதுவாங்க. ஆனா இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, in class 10 and 12 instruction to do the rough work in the margin on right side of the page should be crossed out afterwards as be done in place of draw appropriate margin on the right side of the page for the rough work which should be crossed out after. அங்க ஒரு மார்ஜின் இருக்கும், அதுல மட்டும்தான் நம்ம ரஃப் ஒர்க் பண்ணணும். பண்ண பிறகு ரஃப் ஒர்க்கை முடிச்ச பிறகு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே இந்த வருஷம் சேஞ்ச். அகைன் செவன்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, instruction is given to candidates to write the question number only and question numbers only and only in the margin, not in the center of the answer book or any the space in the answer book. This will not be evaluated in new edition. ஸோ அப்படி எதுவும் கொஸ்டின் நம்பரை நீங்க வேற எங்கேயாவது எழுதுறீங்க, இல்லை மார்ஜின்ல அவங்க கொடுத்துருக்க ஸ்பேஸ்ல இல்லாமல் வேற எங்கேயாவது இருந்ததுன்னா கண்டிப்பா அதை வேல்யூ பண்ண மாட்டேன்னு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா ரொம்ப ரிலாக்ஸா இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு காமா எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.